புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பெங்களூரில் 29 வயதான ஒரு பெண் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக சொல்லப்படுற நபர் ஒடிசா மாநிலத்தில் தற்கொலை செய்கிறாரு. அவர் தற்கொலைக்கு முன்னால் ஒரு சூசைட் நோட்டையும் எழுதி வச்சிருக்காரு. அந்த கடிதத்தில் ஏன் அந்த மகாலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை கொலை பண்ணேன் அப்படின்னும் எப்படி கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லியும் அந்த சூசைட் நோட்டில் எழுதியிருக்கதா போலீஸார் தரப்பில் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறேன். கர்நாடக மாநிலம் பெங்களூரு பக்கத்தில் வயலிக்காவல் அப்படிங்கிற ஒரு இடத்துல 29 வயதான மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொலை செய்யப்படுறாங்க. அவர் கொலை செய்யப்பட்டது மட்டும் கிடையாது, அவரோட உடல் பாகங்கள் 59 துண்டுகளாக நறுக்கப்பட்டு அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கப்படுது. நாடு முழுக்கவே இந்த கொலை சம்பவம் ரொம்ப பேசுபொருளானது. பெங்களூரு போலீஸார் கிட்டத்தட்ட ஒரு 6 தனிப்படை அமைச்சு குற்றவாளிகளை தேடி வந்தாங்க. அதே நேரத்தில் பெங்களூரு போலீஸ் கமிஷனர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த கொலை வழக்கு சம்பந்தமான குற்றவாளி கர்நாடக மாநிலத்தில் இல்லை, அதர் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் அந்த குற்றவாளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெங்களூரு போலீஸ் கமிஷனர் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சொல்லப்படுற நபர் ஒடிசா மாநிலத்தில் தற்கொலை செய்து கொண்டதா போலீஸார் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒடிசா மாநிலத்தில் உள்ள பத்ரக் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு மயானம் பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தில் இந்த நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதா போலீஸார் தரப்பில் சொல்லப்படுது. அந்த தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நபர் பேர் முக்தி ரஞ்சன். இவருக்கு தான் இந்த பெங்களூரில் அந்த பெண்ணை கொலை செய்தது அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பில் சொல்கிறாங்க. அவர் அந்த தற்கொலைக்கு முன்னால் ஒரு தற்கொலை கடிதத்தையும் பக்கத்திலேயே வச்சுட்டு இறந்ததாகவும் போலீஸார் தரப்பில் சொல்கிறாங்க. அந்த தற்கொலை கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னும் போலீஸார் தரப்பில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் இந்த மாதிரி மகாலட்சுமிக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. நான் செப்டம்பர் 3ஆம் தேதி மகாலட்சுமி வீட்டுக்கு போனேன். அப்போது மகாலட்சுமி என்ன திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. இதில் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு கருத்து மோதல் உண்டாயிடுச்சு. இதனால் நான் கோபத்தில் மகாலட்சுமி தலையில் அடித்தேன். இதில் மகாலட்சுமி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் மகாலட்சுமியோட உடம்பை கிட்டத்தட்ட ஒரு 59 துண்டுகளாக அங்கே உள்ள பாத்ரூமில் வச்சே வெட்டினேன். வெட்டினதுக்கப்புறம் அந்த 59 துண்டுகளையும் அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜிலேயே கொண்டு வச்சுட்டேன். அதற்கப்புறம் அந்த பாத்ரூம்பை ஆசிட் போட்டு நல்லா கழுவிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சூசைட் நோட்டில் இருந்ததா போலீஸார் தரப்பில் சொல்கிறாங்க. இதையும் தாண்டி போலீஸார் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி முக்தி ரஞ்சன் கொலை குற்றத்தை தன்னோட சகோதரர்கிட்டையே ஒப்புக்கொண்டதா போலீஸார் தரப்பில் சொல்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி முக்தி ரஞ்சனோட சகோதரர்கிட்ட விசாரணை பண்ணோம். அப்போது அவரோட சகோதரர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி கொலை சம்பவத்திற்கு பின்னால் முக்தி ரஞ்சன் எனக்கு கால் பண்ணார். நான் நம்ம 2 பேரும் உடனடியாக பெங்களூரை விட்டு காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கால் பண்ணார். நான் ஃபோன்லேயே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்கு இது ஃபோனில் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது, நான் நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முக்தி ரஞ்சன் சொன்னதா அவரோட தம்பி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேரில் போய் நான் இந்த மாதிரி ஒரு கொலை குற்றத்தை பண்ணிட்டேன், நான் இப்போ உடனடியாக பெங்களூரை விட்டு காலி பண்ணோம், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முக்தி ரஞ்சன் அவரோட சகோதரர்கிட்ட சொன்னதா அவரோட சகோதரர் இப்போது போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் போலீஸார் தரப்பில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னால் முக்தி ரஞ்சன் தான் முக்கிய குற்றவாளியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தேகித்தோம். அதனால் முக்தி ரஞ்சனோட ஃபோன் ரெக்கார்டெல்லாம் நாங்கள் ட்ரேஸ் பண்ணணும். ஒரு கட்டத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மாதிரி அது காமிச்சுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பின்னால் ரொம்ப பல்வேறு முயற்சிக்கு பின்னால் ஒடிசா மாநிலத்தில் சிக்னல் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒடிசா மாநிலத்தில் குற்றவாளிகளை தேடி அலைஞ்சோம் அப்படின்னு போலீஸார் தரப்பில் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ முக்தி ரஞ்சனுக்கும் மகாலட்சுமிக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கலாம். மகாலட்சுமி ஏற்கனவே திருமணமாகி கணவரை விட்டு பிரிந்து வாழ்பவர். கடந்த 9 மாதங்களாக பிரிந்து வாழ்பவர். அவர் அங்குள்ள ஒரு மாலில் வேலை பார்க்குறாங்க. அந்த மாலில் வேலை பார்க்கும்போது தான் முக்தி ரஞ்சன் பழக்கம் ஆயிருக்கு. அவரும் அந்த கடையில் வேலை பார்த்துருக்காரு. முக்தி ரஞ்சன் மகாலட்சுமிக்கு மேனேஜர் முறையில் வேலை பார்த்துருக்காரு. அப்போ தான் 2 பேர்த்துக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கதாகவும் போலீஸார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் முக்தி ரஞ்சன் தான் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியா, அவர் எப்படி
தற்கொலை பண்ணாரு, ஏன் என்ன காரணத்துக்காக தற்கொலை பண்ணாரு அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. என்னதான் முக்தி ரஞ்சன் தான் இந்த வழக்கில் குற்றவாளி, அவர் தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல சொல்லப்பட்டிருந்தாலும் கூட முக்தி ரஞ்சன் எதற்காக தற்கொலை பண்ணோம், அவரை கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி பல்வேறு சந்தேகங்களை இன்னும் நெட்டிசன்கள் வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் முக்தி ரஞ்சன் தான் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நெட்டிசன்கள் பலர் எழுப்புறாங்க. உண்மையான நிலவரம் வந்து போலீசாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நெட்டிசன்கள் கருத்தை தெரிவிச்சுட்டு வர்றாங்க.